நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ செய்தியில் நாம் பார்க்க உள்ளது மிக முக்கியமான செய்தி. நமது அன்றைய நாடுகளை அனுசரித்து அவர்களின் முன்னேற்றம் குறித்தும் நமது இந்திய அரசு அதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறது. டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ஃபார் அவர் நெய்பர்ஸ் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் நமது அண்டைய நாடுகள் முன்னேறுவதற்காகவும் அவர்கள் கடனிலிருந்து தப்பித்து தனது நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் வகையில் அதற்கான திட்டங்களை இந்தியா வகுத்து வருகிறது. ஆனால் ஒவ்வொரு நமது அண்டை நாடும் நம்மீது போட்டி கொண்டு நம்மீது பொறாமை கொண்டு நமக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது. அனுரா குமார திசநாயக் அவர்கள் நமது நாட்டு பிரசிடென்ட் அவர்களையும் பிரைம் மினிஸ்டர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் NSA தலைவர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து விட்டு சென்றார். இந்த சந்திப்பின் போது நாம் பார்க்க வேண்டியது, அவர் சில முக்கியமான விஷயங்களை நமது பிரதமர் அவர்களிடம் உறுதியளித்ததாக தெரிகிறது. நாம் தற்போது உள்ள ஸ்ரீலங்காவை நமது எதிரியாக கருதலாமா அல்லது நண்பனாக கருத வேண்டுமா? அது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீலங்கா நம் மீது நட்புறவு கொண்டு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்குமா அல்லது நமக்கு எதிராக சீனாவுக்கு ஆதரவு செய்து நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குமா என்பதையெல்லாம் நாம் சற்று யோசித்து அதற்கேற்றார் போல் செயல்பட வேண்டியுள்ளது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை நாம் நமது தேசம் யூடியூப் சேனலில் ஆராயலாம். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஸ்ரீலங்காவின் அதிபர் திரு குமார திசநாயக்க அவர்கள் இந்தியாவிற்கு சென்று நமது நாட்டு முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நண்பர்களே, அவருக்கு சிவப்பு கம்பள விரிப்பு அளிக்கப்பட்டு அவர் மிக சிறப்பான முறையில் கௌரவிக்கப்பட்டு வரவேற்பு செய்து அவருக்கு வேண்டிய அனைத்து வகையான மரியாதைகளும் நமது இந்திய அரசு அளித்தது. அப்போது நமது நாட்டின் பிரதமர் அவர்களிடம் அவர் உரையாடிய போது அவர் முக்கியமாக அளித்த செய்தி என்னவென்றால், இலங்கையின் நிலப்பரப்பை இந்தியாவிற்கு எதிராக செயல்படுத்தும் வகையில் எந்த நாட்டிற்கும் நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம். இந்தியாவின் பாதுகாப்பை உறுதியளிப்பதில் நாங்கள் குறியாக இருப்போம் என்று அவர் முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளார். நண்பர்களே, இதை நாம் நம்பலாமா அல்லது நம்பக்கூடாதா என்பதனை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவை ஆதி காலத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 50-60 வருடங்களுக்கு மேலாகவே அவர்கள் நமது நாட்டின் இந்துக்களை வெறுக்கக்கூடியவர்கள். அவர்கள் பெரும்பாலும் சிங்கள மதத்தை சேர்ந்தவர்கள். சிங்களர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே ஏராளமான தமிழர்கள் குடியேறி அங்கே புலம்பெயர்ந்துள்ளனர். ஆனால் தமிழர்களுக்கு வேண்டிய அதிகாரங்களை வழங்காமல் இந்த சிங்களர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்கள் தமிழர்களை ஒடுக்குவதிலும் அவர்களை ஒழிப்பதிலுமே பல வருடங்களாக குறியாக இருந்து வருகிறார்கள் என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். இதற்கு எதிராக செயல்பட்டு தமிழர்களுக்கு வேண்டிய முக்கிய அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு LTT என்ற ஒரு அமைப்பு முக்கியமாக செயல்பட்டு அவர்களை அதிகாரிகளையும் இராணுவ வீரர்களையும் முக்கியமான அரசியல் தலைவர்களையும் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொன்று வந்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு முக்கியமான கட்டத்தில் இலங்கையில் இருந்த அந்த LTT அமைப்பானது ஸ்ரீலங்காவை கைப்பற்றும் நிலையில் இருந்தபோது அவர்கள் இந்தியாவிற்கு இந்தியாவிடம் உதவி கேட்டார்கள். LTT அமைப்பை தாக்கி அளிக்கும் வகையில் எங்களுக்கு ஆயுதங்களும் நிதி உதவியும் அதற்கான தொழில்நுட்பத்தையும் தார்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அப்போது நமது இந்திய அரசு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அங்கு நமது இந்தியர்கள் அதிகமாக வாழ்வதால் அவர்களை ஒழிப்பதற்கு கேட்கின்றார்களே என்று ஆயுதங்களை வழங்காமல் இருந்தது. ஆனால் நமது முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை LTT அமைப்பினர் தாக்கி அவரை கொன்றதன் காரணமாக அப்போது இருந்த இந்திய அரசியல் கட்சியானது LTT அமைப்பின் மீது அதிக கோபத்தில் இருந்தது. ஆகவே ஆயுதங்களை வழங்கினால் இந்தியாவில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்ற வகையில் அவர்களை அழிப்பதற்கான முயற்சியை மட்டுமே அப்போது இருந்த இந்திய அரசு
இலங்கை அரசுக்கு ஆதரவு அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நாம் இந்தியாவிற்கு ஆயுத உற்பத்தியும் நிதி உதவியும் எல்டிடி அமைப்பினரை தாக்குவதற்கு நாம் வழங்காததால் அவர்கள் சீனாவிடம் சென்று உதவி கேட்டார்கள். நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வந்த சீனா உடனடியாக ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்ய வந்தது. பாகிஸ்தானை அழைத்து ஸ்ரீலங்கா ஆர்மிக்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களை கொடுத்து உதவும்படி கூறியதன்படி பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு அப்போது ஏராளமான ஆயுதங்களும் முக்கிய விமானங்களும் கடல்வழி தாக்குதலுக்கான உதவிகளும் பாகிஸ்தானிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு கிடைத்திருந்தன. இதை வைத்துக்கொண்டு அப்போது செயல்பட்டு வந்த எல்டிடி அமைப்பினரை பெரும்பாலானவர்களை கொன்று குவித்தது ஸ்ரீலங்கா அரசு. நாம் உதவி செய்தால்தான் நம் மீது அவர்கள் அதிகமான கோபத்தில் அப்போது ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். சீனா அவர்களுக்கு நெருக்கமான உதவியை செய்து கொண்டிருந்தது. ஆக இந்த உதவியை மீண்டும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சீனாவிடம் சென்று ஏராளமான கடன்களை வாங்கியது. இந்த கடனானது ஓரளவு குறிப்பிட்ட தொகையை தாண்டியவுடன் அதற்கான வட்டியை கூட செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு ஸ்ரீலங்கா சென்றது. ஏனென்றால் அப்போது 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்ததால் ஸ்ரீலங்காவுக்கும் எல்டிடி அமைப்பினருக்கும் இடையேயான அந்த போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்ததால் அங்கு விவசாயம் சரியாக செய்யப்படவில்லை, முக்கியமான தொழில்கள் நடக்கவில்லை, வேண்டிய டாலர் மதிப்பு கிடைக்கவில்லை, அந்த விதமான பொருட்களையும் வெளியே ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அப்போது ஸ்ரீலங்கா அரசு இல்லை. ஆகவே சீனாவிடமிருந்து பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்கள் நாட்டின் வரவு செலவுகளை கவனித்துக் கொண்டு இருந்தார்கள். முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய தன் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்காக சீனாவிடம் இனியும் அதிகமான தொகையை வாங்கினார்கள். தேவையில்லாத தொழிற்சாலைகள், தேவையில்லாத வளர்ச்சியை அவர்கள் மேற்கொண்டு அதனால் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் மீண்டும் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல், கடனின் அசலை செலுத்த முடியாமல் ஸ்ரீலங்கா மிக சிரமப்பட்டது. ஆகவே கடனை திருப்பி செலுத்தாததால் ஸ்ரீலங்கா தனது கம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு 99 வருடத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அதை சுற்றியுள்ள 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் உறுதியளித்து அக்ரிமெண்ட் செய்தது. ஆகவே இந்த கம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனா தனது நாட்டின் முக்கிய துறைமுகமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. இவ்வாறு பயன்படுத்த ஆரம்பித்தவுடன் அடிக்கடி இந்த கம்பந்தோட்டா துறைமுகத்திற்கு சீனாவின் கப்பல்கள் வந்து சென்றதால் நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஸ்ரீலங்கா அவ்வாறு நடந்து கொண்டது. ஸ்ரீலங்காவுடன் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வகையிலான சீனாவின் போர்க்கப்பல்கள் ஸ்ரீலங்காவின் கம்பந்தோட்டா துறைமுகத்துக்கு வந்து செல்வதை ஸ்ரீலங்கா தடுக்க வேண்டும், இல்லையென்றால் ஸ்ரீலங்கா மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படலாம் என்று இந்தியா ஸ்ரீலங்காவை எச்சரித்தது. உடனடியாக ஸ்ரீலங்கா என்ன செய்ததுன்னா தனது நாட்டின் துறைமுகங்களுக்கு எந்த விதமான அயல்நாட்டு கப்பல்களும் போர்க்கப்பல்களும் தற்போது வரக்கூடிய 1 வருட காலத்திற்கு வரக்கூடாது என ஒரு பொதுவான ஆணையை வழங்கியது. அந்த ஆணை இந்த டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு முடிவடைகிறது. அங்கு ஏராளமான கடன் ஏற்பட்டவுடன் நாட்டிற்கு தேவையான எரிபொருட்களை வாங்க முடியவில்லை, பெட்ரோல் டீசல்களை ஸ்ரீலங்கா வாங்க முடியவில்லை, சீனாவிடமிருந்தும் ஜப்பானிலிருந்தும் வாங்கப்பட்ட கடன்களுக்கான வட்டியை செலுத்த முடியவில்லை, விவசாயம் ஆர்கானிக் முறையில் செய்ய வேண்டும், கெமிக்கல் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தியதால் விவசாயமும் ஸ்ரீலங்காவில் தோற்று போனது. உணவுப் பொருள் உற்பத்தி ஏற்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்த தன்னிடம் எந்த விதமான பணமும் இல்லை. அப்போது ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் அதிகமாக பணத்தை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று விட்டார்கள் என்ற ஒரு கோபத்தின் காரணமாக பொதுமக்கள் அங்கு முக்கியமாக போராட்டங்களில் ஈடுபட்டு அரசியல் தலைவர்களின் வீடுகளை எரிப்பதிலும் அவர்களை கொலை செய்வதற்குமான போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் அங்கிருந்து தப்பித்து வேறு நாடுகளுக்கு சென்று ஒளிந்து கொண்டார்கள். திடீரென்று அங்கே ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டின் பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கேட்டுக்கொண்டதன்படி அவர் இந்தியாவுக்கு வந்து நமது பிரதமர் அவர்களை பார்த்து வேண்டியதன் பேரில் ஸ்ரீலங்காவிற்கு சுமார் 4 பில்லியன் அளவிற்கான உடனடி உதவி செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நமது இந்திய ரூபாயில் ஸ்வைப் செய்து கொள்ளும்படி ஸ்ரீலங்காவிற்கு 400 மில்லியன் அளவிற்கான நிதியும் வழங்கப்பட்டது. இந்த நிதியை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு தனது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தற்போது ஒரு வளரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை சிறிதளவு மேம்படுத்தியுள்ளது. நண்பர், அப்போது நடந்த தேர்தலில் திரு அனுரகுமார திசநாயக்க அவர் ஆட்சியை பிடித்து பிரசிடண்டாக வந்துள்ளார்.
இவரது கட்சியானது ஏற்கனவே ஆதி காலத்திலிருந்து 1980ஆம் ஆண்டுகளில் இந்த எல்டிடியை அடக்குவதற்கும் அந்த நாட்டில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கும் நமது இந்திய இராணுவம் ஐபிகேஎஃப் என்ற பெயரில் அங்கு சென்றது. இந்த மாதிரியான அயல்நாட்டு இராணுவம் ஸ்ரீலங்காவிற்கு வரக்கூடாது என்று முக்கியமான போராட்டத்தை வழிநடத்தியது அனுரா குமார திசநாயக்க அவர்களின் தந்தை செயல்படுத்தி வந்த அந்த ஜனதா விமுக்தி பெரமுன என்ற கட்சியாகும். ஆகவே திரு அனுரா குமரசக திசநாயக்க அவர்கள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவார் என்று இந்தியா எதிர்பார்த்தது. நண்பர்களே, தேர்தல் நடந்து 2 மாதங்களுக்கு பின்பு ஒரு முக்கியமான முடிவை எடுத்த திரு அனுரா குமார திசநாயக்க அவர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்திய முக்கிய அரசியல் தலைவர்களை, ஆட்சியாளர்களை சந்தித்து விட்டு சென்றார். நண்பர்களே, அப்போது இந்தியா ஸ்ரீலங்காவிற்கு வேண்டிய உதவிகளை செய்ததாக வாக்குறுதி அளித்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா மிக முக்கியமான இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடு. அது இராணுவ ரீதியாக நமக்கு தேவைப்படுகிறது. இல்லை என்றால் அது சீனாவிடம் சென்று விட்டால் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்ற எண்ணத்தில் நாம் ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்வதாக கூறியுள்ளோம். நண்பர்களே, ஆனால் இந்த ஸ்ரீலங்கா தொடர்ந்து நமக்கு அளித்த வாக்குறுதி, அதாவது ஸ்ரீலங்காவின் நிலப்பரப்பை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எதிராக செயல்படும்படி எந்த நாட்டிற்கும் நாங்கள் உதவி அளிக்க மாட்டோம் என திரு அனுரா குமார திசநாயக்க அவர்கள் அளித்த வாக்குறுதியை நம்ப முடியுமா என நாம் பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் ஆதி காலத்திலிருந்தே இந்தியாவுடன் தனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் பாகிஸ்தானிடமும் சீனாவிடமும் சென்று அவர்கள் நட்புறவு கொண்டு தங்களது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமே அவர்கள் கவனித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மாதிரியான நாடுகள் தன நாட்டின் பொருளாதாரத்திற்காக எந்த நாட்டையும் சென்று கெஞ்சக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள். இந்தியா உதவி செய்தால் இந்தியாவிடம் ஓடி வருவார்கள். பின்னர் சீனாவிடம் சென்று சீனாவின் உதவி கேட்பார்கள். திடீரென்று ஜப்பானிடம் சென்று ஜப்பானின் உதவி கேட்பார்கள். திடீரென்று அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபர்களை பார்த்து எங்களுக்கு உதவுங்கள் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த மாதிரியான நாடுகளை நாம் எப்போதுமே ஒரு கண்காணிப்பிலேயே வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நண்பர்களே, இதே அனுரா குமார திசநாயக்க அவர்கள் இந்தியாவிடமிருந்து தனது நாட்டிற்கு திரும்பியவுடன் உடனே அங்கே சீனாவின் முக்கிய அதிகாரிகளை பார்த்து எங்களுக்கு மீண்டும் நிதி உதவி அளியுங்கள், எங்கள் நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகளை இனியும் மேம்படுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுங்கள் என்று கூறியுள்ளார். இது எவ்வாறு இருக்கிறது நண்பர்களே? ஆகவே இந்தியாவிடம் வேண்டிய உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்தியாவிடம் ஒரு பொய்யான வாக்குறுதியும் அளித்துக்கொண்டு உடனே சீனாவிடம் சென்று இந்தியாவிடம் சென்றதை அவர்கள் மறைப்பதற்காக ஒரு போலியான வாக்குறுதியையும் ஒரு போலியான உதவியையும் சீனாவிடம் கேட்டு வருகிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான நாட்டினரை நாம் எப்போதுமே ஒரு கண்காணிப்பில் வைப்பதோடு அவர்களை ஒரு கண்ட்ரோலிலும் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு நிலவுவதாக தெரிகின்றன. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை நாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஸ்ரீலங்காவை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்வதற்கு அதிக நேரம் பிடிக்காது இந்தியாவிற்கு. ஆனால் நாம் எந்த நாட்டையும் துன்புறுத்துவதில்லை, எந்த நாட்டிற்கும் தீங்கு செய்வதில்லை. ஆகவே சீனா மறுபடியும் ஸ்ரீலங்காவை அணைத்து ஸ்ரீலங்கா சீனாவிடம் மறுபடியும் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்காவை இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அடுத்து ஸ்ரீலங்கா அதிக அளவில் சிரமப்பட போகிறது. அந்த சிரமத்தை தீர்ப்பதற்கு இந்தியா உதவி செய்வதற்கு அதிக அளவிலான காலத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா தனது நாடு முழுவதுமே சீனாவிற்கு அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அப்போது ஸ்ரீலங்காவை இந்தியா நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. நண்பர்களே, இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.